நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நெக்ஸ்ட் வீக் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 25,000 இருக்கு பாருங்க. இதை பிரேக் ஆன உடனேங்க மார்க்கெட்டில் நல்ல ஒரு ரேலிங்க, நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துருக்குங்க. ஆனால் ஓவரால் மார்க்கெட் செல்லிங்க்கு மாறலைங்க. ஓவரால் மார்க்கெட் இன்னும் புல்லிஸில் தாங்க இருக்குது. எப்போ வந்து ஓவரால் மார்க்கெட் செல்லிங்க்கு மாறினா இந்த ஒரு டபுள் பாட்டம் இருக்குது பாருங்க, இதை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா மட்டும்தாங்க மார்க்கெட் வந்து ஓவரால் மார்க்கெட் செல்லிங்க்கு மாறுங்க. இப்போ வரைக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் தாங்க இருக்குது. இந்த ரேஞ்சு தான் நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்சு தான். மேபி மண்டேவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கேப் அப் ஓப்பனிங் வர வாய்ப்புகள் இருக்குங்க. அது எப்படின்னா நம்ம மார்க்கெட் எவ்வளோங்க 650 முடிஞ்சிருக்குங்களா. ஸோ அந்த டைமில் நம்மளோட ஃபியூச்சர்ஸ் பாருங்கள் 700 முடிஞ்சிருக்குங்களா. ஸோ இது இந்த ஃபியூச்சர்ஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேம் மாற்றி பாருங்கள், நல்ல ஒரு ரெக்கவரிங்க. 100 பாயிண்ட் கிட்டத்தட்ட ரெக்கவரியாக இருக்குது. இங்கே பாருங்கள், விழுந்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்ல ஒரு ரெக்கவரி. 800 கிட்ட வரைக்கும் வந்துட்டுங்க. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு செல்லிங் ப்ரெஷருங்க. இது என்ன ஆகுனாங்க, திரும்ப நாளைக்கு மார்னிங் 6:30 ஓப்பன் ஆகுங்களா, அந்த டைமில் நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் வந்துங்க. இந்த 800 பிரேக் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் திரும்ப உங்களுக்கு ரேலி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். எப்படின்னா இந்த ஒரு 850 இந்த ரேஞ்ச் வரைக்கும் அப்படியே சுற்றிட்டு இருங்க. அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆயிருங்களா, அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் இந்த 800 ரேஞ்சில் ஓப்பனிங் வர வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் இந்த 800 ரேஞ்சில் ஓப்பனிங் வந்துச்சுனாங்க 800 புட் ரேட்டர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக பில்ட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா 800 to 25,000. ஏன்னா இது வந்து மந்த்லி எக்ஸ்பெரிங்க, இந்த ரேஞ்சுக்குள்ளே தாங்க முடிக்க வாய்ப்புகள் இருக்குது. மேபி இந்த மந்த்துக்குள்ளேங்க இன்னும் 2 நாள் இருக்குங்களா ஒர்க்கிங் டேஸ், அப்படிங்கிறப்பங்க இந்த ஒரு 25,000 டச் பண்ண வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்கு வர வாய்ப்புகள் இருக்குங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க. அதாவது மண்டே எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துருங்க, எப்படி முடிக்கிறான்னு பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருங்க. ஸோ அந்த டைமில் வந்து போகிறாங்க திரும்ப அந்த 25,000 வந்து செல்லிங் ட்ரிகர் ஆச்சுன்னா நம்ம டவுன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து விழுந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் உடச்சிருங்க. இந்த இப்போ மார்க்கெட் இங்கே இருக்குங்களா, ஸோ இங்கேருந்துங்க பவுன்ஸ் பேக் ஆகுங்களா. ஒன்ஸ் இங்கே போயிட்டுங்க ரெசிஸ்டன்ஸ் எடுத்துங்க, மார்க்கெட் கீழே விழுந்துச்சுன்னா இந்த ஒரு சப்போர்ட்லாம் நிற்காதுங்க. இதெல்லாமே பிரேக் ஆகிட்டு கீழே ஓவரால் மார்க்கெட் செல்லிங்க்கு வந்துருங்க. அப்படி வர்றப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது சார்ட் பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டராக மாறிடுங்க. சரிங்களா, ஹெட் அண்ட் ஷோல்டராக மாறிடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது திரும்ப உங்களுக்கு மார்க்கெட் கீழே கொண்டு வருவாங்க. ஸோ பார்க்கலாங்க. அது வந்து இங்கேருந்து ரெக்கவரி ஆகிட்டுங்க, திரும்ப இங்கேருந்து செல்லிங் ட்ரிகர் ஆனால் தான் நம்ம சொல்ல முடியுங்க இப்போ வரைக்கும். ஆனால் இங்கே செல்லிங் ட்ரிகர் ஆக வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த 25,000 வந்தாங்க. ஸோ அது வெயிட் பண்ணி பார்க்கலாங்க என்ன பண்ணுறான்ட்டு. இந்த வீக் என்னோட எக்ஸ்பீரி வந்து பார்த்தீங்கன்னா 24,800 to 25,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே முடிக்க வாய்ப்புகள் இருக்குது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி அதே தாங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு ஃபாலுங்க. இந்த ஒரு 55 உடச்ச உடனேங்க மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஃபால் ஆயிருக்கு. ஸோ இந்த ரேஞ்சை உடச்சோடனே மார்க்கெட் ஒரே நல்ல ஒரு ஃபால் ஆயிருக்குங்க. ஆனால் பேங்க் நிஃப்டி இப்போ இருக்கிற லெவலும் நல்ல சப்போர்ட் ரேஞ்ச் தாங்க. ஸோ பேங்க் நிஃப்டி இப்போ இருக்கிறதும் நல்ல சப்போர்ட் ரேஞ்ச் தான். பேங்க் நிஃப்டி அதே தாங்க. ஒன்ஸ் இந்த லெவல் இருக்குது பாருங்க, இந்த ரேஞ்ச் இதை பிரேக் ஆனாதாங்க பேங்க் நிஃப்டிக்கு ஓவரால் மார்க்கெட் செல்லிக்கு மாறுங்க. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இங்கேருந்தே சப்போர்ட் எடுத்துங்க மேலே தாங்க போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கேருந்து போகுது பார்த்தீங்களா, இங்கே போயிட்டுங்க மந்த்லி எக்ஸ்பெரி மேபி என்னோட வியூ என்னன்னா 55 இந்த ரேஞ்சு தான் வைக்கும்னு நினைக்கிறேங்க. அப்படி வச்சு நான் வச்சானாங்க மறுபடியும் இங்கேருந்து செல்லிங் ட்ரிகர் ஆச்சுன்னா திரும்ப இந்த சப்போர்ட் இதை உடச்சிருங்க. இதை உடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க. ஸோ 55 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. கீழே சப்போர்ட் வந்து இப்போ இருக்க பாருங்க இந்த லெவல் நல்ல ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்கும். ஸோ எல்லாமேங்க இந்த மந்த் எக்ஸ்பெரி எப்படி முடிக்கிறான்னு பார்த்தோம்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நியூவாக என்ட்ரி இருக்குன்னு நினைக்கிறவங்க ஸோ அமைதியாக பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் 1 வீக் வந்து அமைதியாக வேடிக்கை பார்க்கறதுங்க. யாரும் புதுசாக யாரும் என்ட்ரி எடுக்க வேண்டாம். இருக்கிற என்ட்ரி மார்க்கெட் மேலே வர்றப்பங்க எக்ஸிட் ஆகிக்கலாம். நிஃப்டி இதுவும் மேலே வர்றப்ப எக்ஸிட் ஆகிடுங்க. ஸோ அமைதியாக இருந்துக்கிறது நல்லதுங்க. மறுபடியும் கீழே செல்லிங் ட்ரிகர் ஆச்சுன்னா நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட் கூட புக் பண்ணிடலாம். கீழே வர்றப்ப என்ட்ரி எடுத்தோம்னா போத் எல்லாமே நிஃப்டி பேங்க் நிஃப்டி இல்லைங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேஃப்ங்க. ஸோ மிட் கேஃப் அதே தாங்க. ஸோ மிட் கேஃப் நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் நிற்கிதுங்க. இங்கே பாருங்க, இது நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்சு, இதுக்கு மேலே நிற்குது. ஸோ மேபி மண்டே இதுவும் நல்ல ஒரு கேப் அப் ஓப்பனிங் வர வாய்ப்புகள் இருக்குங்க. அப்படி கேப் அப் ஓப்பனிங் வந்துச்சுன்னா மிட் கேஃபுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவலுங்க, இந்த ஒரு 12,900. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த 900 லெவல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. ஸோ மிட் கேஃப் அதே தாங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஆகுனா இங்கேருந்து மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகுதுங்களா, இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டுங்க மறுபடியும் திரும்ப செல்லிங் ட்ரிகர் ஆச்சுன்னா இந்த ரேஞ்சை உடச்சிரும். ஸோ இந்த மேஜரான இந்த சப்போர்ட்டை உடச்சிருங்க, கீழே வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாமே அதாங்க. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெரி மேலே கொண்டு வந்து முடிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த இது என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வந்து செல்லிங் ட்ரிகர் ஆச்சுன்னா அதை பார்த்துக்கிட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. ஸோ எல்லாமேங்க புதுசாக என்ட்ரி இருக்குன்னு நினைக்கிறவங்க அமைதியாக வெயிட் பண்ணி வேடிக்கை பார்க்குறது நல்லதுங்க. மற்றபடிக்கு இருக்கிற என்ட்ரி வந்து மேலே வர்றப்ப எல்லாமே எக்ஸிட் ஆகிருந்தாங்க. ஓகேங்க, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மிட் கேப் என்னோட வியூ தாங்க. ஸோ நெக்ஸ்ட் கோல்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கோல்டை பொறுத்த வரைக்குங்க நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இந்த ரேஞ்ச் சைடு வேஸில் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப நாள் சைடு வேஸில் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் பாருங்கள்,
நான் சொன்னதாங்க, இங்கேருந்து வந்து திரும்பிச்சுன்னா அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இங்கேருந்து செல்லிங் ட்ரிகர் ஆச்சுன்னா டவுன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ பாருங்கள் கரெக்டாக அந்த லெவலில் வந்துங்க, மறுபடியும் திரும்ப அப் சைடில் சப்போர்ட் எடுத்துங்க, மேலே போனவே ஒரே ரேலியாக தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ இது மேபி எங்கே தான் போய் முடியும்னு தெரியலங்க. கோல்டை பொறுத்த வரைக்குங்க ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிங்க, இன்ட்ராடே மாதிரி அந்த மாதிரி பண்ணிக்கிறது நல்லதுங்க. பொசிஷனல் ஹோல்டிங் எனக்கு சரியாக அப்போ பரலங்க. ஸோ மார்க்கெட் இன்ட்ராடே பண்ணிக்கிறது நல்லது. மேபி இது ரேலி 4000 போய் நிற்குங்களா, அங்கே அது வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது ஒரு சைக்கலாஜிக்கல் லெவல் 4000 ரவுண்ட் வேல்யூ. ஸோ பார்க்கலாங்க. கோல்டை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க. இல்லை நீங்கள் பொசிஷனெலாம் எடுத்து ஹோல்டு பண்ணுன்னா, ஸோ மார்க்கெட் திரும்ப இங்கேருந்து செல்லிங் ட்ரிகர் ஆகிங்க மறுபடியும் கீழே வந்துட்டு திரும்பிச்சுன்னா அப் சைடில் வேணால் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க. ஸோ இதில் போய் பொசிஷன்லாம் ஏன்னா டாப் ரேஞ்சுங்க, இதெல்லாம் போக போக டாப்புங்க. இங்கே நம்ம பொசிஷன்லாம் எடுத்து ஹோல்டு பண்ணோம்னா லைட்டாக செல்லிங் ட்ரிகரானாலும் திரும்ப இந்த லெவல் வரக்கு ரொம்ப நாள் டைம் எடுத்துப்பான். அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் கூட ஃபாரெக்ஸில் பண்ணுங்கள். என்ன ரீசன்னா நீங்கள் அங்கே வந்து எக்ஸ்பெரி கிடையாதுங்க, நீங்கள் எவ்வளோ நாள் ஹோல்டு பண்ணிக்கலாம். ஏன்னா லாட் சைஸ் கம்மியாக எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வேலை கீழே வந்தாலும் நீங்கள் அதுக்குரிய கேபிட்டல் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் அவுட் ஆகாதுங்க. அவன் திரும்ப மார்க்கெட் மேலே வரப்போ எல்லாமே கிளியர் ஆயிரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லதுங்க. அதுவும் ஃபாரெக்ஸில் பண்ணிக்கிறது நல்லது. நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் MCXல பண்ணுறேன், ஏன்னா அதெல்லாம் கான்ட்ராக்ட் பேஸுங்க. திடீர்னு கீழே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, திரும்ப மேலே திரும்புறதுக்குள்ளே உங்களுக்கு கான்ட்ராக்ட் பீரியட் முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூட் ஆயில் பார்த்துடலாங்க. US ஆயில். ஸோ இதுவும் அதே தாங்க. ஸோ நம்ம சொன்ன ரேஞ்சுக்குள்ளேயே தாங்க இருக்குது குரூட் ஆயிலும். ஆனால் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிற மாதிரி தெரியுதுங்க. இங்கே பாருங்கள், இந்த ரேஞ்சுங்க ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இதான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் ஜோன் அப்படின்னோம். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபேக் அவுட் பண்ணிட்டுங்க திரும்ப ஏறி இருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்குங்க குரூட் ஆயிலில் இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. ஆனால் திரும்ப இப்போ இங்கேருந்து பையிங் போச்சுன்னா இது பிரேக் ஆக கூட வாய்ப்புகள் இருக்குங்க. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா MCXல பண்ணாதீங்க. MCXல வந்து கான்ட்ராக்ட் பேசுங்க. அதனால் ஒருவேளை செல்லிங் ட்ரிகர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, திரும்ப இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கும், அதுக்குள்ள முன்னாடி உங்களுக்கு கான்ட்ராக்ட் முடிஞ்சிடும். ஏன்னா இங்கே வந்து கொஞ்ச நாள் சுற்றுச்சுன்னா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் MCXல பண்ணுறத விடங்க நீங்கள் ஃபாரெக்ஸில் பண்ணிக்கிறது நல்லது. வேணா அந்த இடத்துல பை பண்ணிக்கலாங்க. பை பண்ணினோம்னு வச்சுக்கோங்க, ஸோ நீங்கள் கீழே வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே நம்ம எக்ஸ்பெரி கிடையாதுனாலும் நம்ம ஹோல்டு பண்ணிக்கலாம். திரும்ப ஒரு வேலைங்க மார்க்கெட் இப்படியே நல்ல ஒரு பையிங் வந்துங்க, இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுக்காமல் பிரேக் ஆச்சுன்னா ஸோ நல்ல ஒரு மூமெண்டம் நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பையிங் லெவலில் தாங்க இருக்குது. இருக்குது டே சார்ட் போட்டோம்னா டே சார்ட்டில் சின்ன செல்லிங் வருதுங்க, இருந்தாலுங்க மார்க்கெட் புல்லிஸ்க்கு தாங்க திரும்ப பார்க்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லதுங்க குரூட் ஆயிலில். ஓகேங்க, பார்க்கலாங்க மண்டே எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாங்க. ஸோ நான் மண்டே லைவ் போகிறேங்க, லைவ்ல என்னன்னு பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ.